கல்வி ரொம்ப முக்கியம். கத்துக்கிற இடம் அதை விட முக்கியம். வணக்கம். சீனியர் செகண்ட் பேப்பர் வீடியோ ஃபைல் பார்க்க வந்திருக்கீங்க. அதுக்கு பிஃபோரா எக்ஸாம் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பேப்பர் 1 வந்து ஸ்பீட், பேப்பர் 2 வந்து செகண்ட் பேப்பர். அதில் ஸ்டேட்மெண்ட்டும் லெட்டரும் தனித்தனியாக வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 60 மார்க்ஸ் வரும், லெட்டருக்கு 40 மார்க்ஸ் வரும். டோட்டலாக வந்து ஆல் டுகெதர் 100 மார்க்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டோட்டலாக 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் அந்த 3 பேசேஜும் முடிச்சிடணும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பீடை வந்து ரொம்ப லேக்கிங்காக டைப் பண்ணுறீங்க, கேர்லெஸ்ஸாக டைப் பண்ணுறீங்க. ஸோ அது தமிழ் சீனியரில் பண்ணாதீங்க. ஏன் சார் ஸ்பெசிஃபிக்காக தமிழ் சீனியர் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொன்ன என்ன ரீசன்னா, ஜூனியர், இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் சீனியர், தமிழ் ஜூனியர் இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக அடிக்கலனா கூட அதில் பாஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்காவது சான்சஸ் இருக்கும். ஆனால் தமிழ் சீனியர் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய ஷிஃப்ட் போட்டு அடிக்கணும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேராலையோ செகண்ட் பேராலையோ தேர்ட் பேராலையோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸ் வராமல் இருக்கிறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் சீனியரில் தான் அதிகமாக ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாதனால. ஸோ அதனால் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். செகண்ட் கிளாஸ் அப்படின்னா நம்ம ஏம் இருக்கக்கூடாது, டிஸ்டிங்ஷன் தான் கம்பல்சரியாக எடுக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறது வந்து செகண்ட் பேப்பரோட பேலன்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து செகண்ட் பேப்பர்லாம் நீங்கள் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து தொழில்முறை கடிதம், ப்ரொஃபஷனல் லெட்டர், வணிக முறை கடிதம், பிஸ்னஸ் லெட்டர், அரசு ஆணை, கவர்மெண்ட் ஆர்டர். இது 3மே நீங்கள் அடிச்சிட்டீங்க. அதான் ஸ்க்ரீனில் அங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவல் முறை கடிதம் 1, அது அஃபிஷியல் லெட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அலுவல் முறை நடவடிக்கை, அஃபிஷியல் ப்ரொசீடிங்ஸ். அப்புறம் நேர்முக கடிதம், டெமி அஃபிஷியல் லெட்டர். அப்புறம் அரசு அலுவல் முறை கடிதம் தலைமைச் செயலகம் தவிர, அதர் தேன் ஃப்ரம் செக்ரட்டரியேட். ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அஃபிஷியல் லெட்டர் தான் பார்க்க போறீங்க. அஃபிஷியல் லெட்டரில் ஸோ அதில் வந்து ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் தான் இப்போ நம்ம எப்படிலாம் கால்குலேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த மாடல். ஸோ தமிழ்நாடு அரசு விற்பனை வரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படிலாம் டைப் பண்ணும் அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பேஸ் பண்ணி என்னென்ன லைன் ஸ்பேஸ் வரணும், எதுக்கப்புறம் எந்த லைன் வரணும், அந்த பார்ட்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஹெட்டிங் போட்டிருக்கோம், அரசு அலுவல் முறை கடிதம் தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அதில் வந்தீங்கன்னா இதுதான் அந்த மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அடிச்சிருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. இது எப்பவுமே டிஃபால்ட் டிகிரி தான். தமிழ்நாடு அரசு கீழே ஒரு ஐஃபன் போட்டிருக்காங்க. அந்த ஐஃபோட மீனிங் வந்து எதெல்லாம் ஹெட்டிங்காக வரணுமோ அதெல்லாம் ஐஃபன் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து நீங்கள் கேப்ஸ் லாக் யூஸ் பண்ணி இருப்பீங்க, தமிழில் அதெல்லாம் கிடையாது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐஃபன் மட்டும்தான் வரும். எப்பவுமே தமிழ்நாடு அரசு வந்து 11 தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது டோட்டலாக ஷார்ட்டாக கூட கொடுப்பாங்க. எப்படின்னா தா டாட் நா டாட்னு கொடுப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு ஃபுல்லாக தான் அடிக்கணும். அது எப்பவுமே வந்து 11 தான், டிஃபால்ட்டாக 11 தான் இருக்கும். அது எப்பவுமே மார்ஜின் எவ்வளோ சார் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லெட்டருக்கு எல்லாத்துக்குமே 10 to 60 டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்லேயே மேலே டாப்பில் ரைட் சைடில் பாருங்கள், அந்த அரசு அலுவல் முறை கடிதம் சொல்லிட்டு 10 to 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் உங்களுக்கு எப்பவுமே டிகிரி. அதிகமாகவும் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக 10 to 60ல் முதல்ல மிஷினில் பேப்பரில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு முதல்ல கால்குலேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டைப் பண்ண போறீங்க. ஸோ கால்குலேஷனுக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ்ன்றதே மேக்ஸிமம் தான். அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசுன்னு இருக்கு, அது மொத்தமாக கவுண்ட் பண்ணால் 11 இருக்கும். எப்படி கவுண்ட் பண்ணா தா மீ இழ் ஸ்பேஸ் நா கால் எழுத்து டு இப்படிதான் கவுண்ட் பண்ணணும். நான்றது ஒரே லெட்டரா எடுத்துக்க கூடாது, தனித்தனி லெட்டர்ஸா தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 ஸ்பேஸும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணா டோட்டலா 11 வந்திருக்கு. 11னா அது கீழே கால்குலேஷன் போட்டிருக்காங்க பாருங்க, 50 minus 11. ஸோ ஏன் சார் 50னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 10 to 60னா லெஸ் பண்ணீங்கன்னா 50 தான் ரன்னிங் டிகிரி. ஸோ ரன்னிங் டிகிரில இருந்து பார்த்தீங்கன்னா 50 minus 11 39. 39/2 வந்து 20. ஸோ 20 plus 10 வந்து 30. அப்போ ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா எடுத்தோடனே தமிழ்நாடு அரசு அப்படின்னு வர ஆரம்பிக்கிற முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா 30ல தான் வரும். அது 30 டிகிரி தான் எப்பவுமே டிஃபால்ட்டா வரும். நீங்க அது கால்குலேஷன் போடவே வேணாம் ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் இரட்டை வரி இடைவெளின்னு சொல்லிட்டு ரெட்ல போட்டிருக்காங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரியும், டபுள் லைன் ஸ்பேஸ். எங்கெல்லாம் அந்த மாதிரி நான் போட்டிருக்கணும் அதெல்லாம் வந்து டபுள் லைன் ஸ்பேஸ். அந்த இடத்துல சிங்கிள் லைன் விடக்கூடாது, அங்க டபுள் லைன். டபுள் லைன்னா அந்த உங்க லைன் ஸ்பேஸ்ல 1 2. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது விற்பனை வரி மற்றும் அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தனித்தனியா கவுண்ட் பண்ணுங்க. இது மாடல்ன்றதுனால ஈஸியா உங்களுக்கு கவுண்ட் பண்ண முடியுது. நார்மலா மாடல் இல்லை அப்படின்னு சொன்னா தனித்தனியா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதை கரெக்டா கவுண்ட் பண்ணி அப்புறம் தான் அதை எடுத்துக்கணும். ஸோ இது டோட்டலா விற்பனை வரி மற்றும் அறநிலையத்துறை வந்து 25 இருக்கு மொத்தம். ஸோ எப்படி கால்குலேஷன் போட்டிருக்காங்க பாருங்க, 50 minus 25. ஸோ 25 by 2. 2 எதுக்கு போடுறோம்னா சென்டர் பண்றதுக்காக. ஸோ 13 வரும். 13ன்றது 12.5 வரும். 12.5நாலே 13 மாத்திக்கணும், பிளஸ் 10 ஈக்குவல் டு 23. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ். உங்க புக்லயே பாருங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2னா டபுள் லைன் ஸ்பேஸ் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கடித எண். ஸோ இது எந்த ரெஃபரன்ஸ்க்காக அந்த லெட்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல கடித எண்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 465/வா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா /v-1, மறுபடியும் /86-1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளவு சார் இருக்கு மொத்தம்னா 21. இதுவும் சேம் அதே மாதிரி தான். 50 minus 21 equal to 29 by 2. So 14.5 வரும். 14.5னா 15 plus 10 equal to 25. So கடித எண் வந்து பாத்தீங்கன்னா 25ல வரும். ஸோ அப்போ மொத்தம் 3 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு அது டிஃபால்ட்டா 30 வரப்போகுது. விற்பனை வரி மற்றும் அறநிலையத்துறை வந்து நமக்கு டிஃபால்ட் டிகிரிலாம் கிடையாது, ஏன்னா அது எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணுங்க. 50ல இருந்து லெஸ் பண்ணுங்க அந்த நம்பரை, பை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 13 பிளஸ் 10 நம்ம ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிறதுனால 10 ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலா 23, இது 25. ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல அனுப்புனர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுல கமா, ஃபுல் ஸ்டாப், கோலன் எதுவுமே வரல, அது கவனிங்க. இப்போ இந்த மாடல்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க எல்லா லெட்டர்ஸும் டைப் பண்ணணும். நீங்க மாடல்ல கொடுக்காதெல்லாம் போயிட்டு லெட்டர்ஸ் ஜென்ரல் லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணாதீங்க. எக்ஸைஸ் சம்லாம் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, ஈவன் கமாலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அனுப்புனருக்கு அப்புறம் எதுவும் வரல. அது முடிச்சதுக்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். அப்போ அதுக்கு மேலேயும் டபுள் லைன் ஸ்பேஸ், அதுக்கப்புறமும் டபுள் லைன் ஸ்பேஸ். எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க டபுள் லைன் ஸ்பேஸ் சொல்லாம சிங்கிள் லைன் ஸ்பேஸ்ல அடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மிஸ்டேக். ஒரு மிஸ்டேக்கு கம்பல்சரியா 3 மார்க் போயிடும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா அடிங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் கூட ஒழுங்கா அடிச்சிருவீங்க, அது 60 மார்க்ஸ் வரும். லெட்டர்ஸ்ல என்ன பண்றீங்கன்னா 40 மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த 40 மார்க்ஸ்ல வந்து எந்த லெட்டர்ஸ் வேணா கேட்கலாம். டோட்டலா 7 லெட்டர்ல எது வேணா கேட்பாங்க. அந்த ஒரு லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 6 மிஸ்டேக் 7 மிஸ்டேக் பண்ணி ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன், அந்த ஸ்பேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுல் ஸ்டாப், அதுக்கப்புறம் கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கணும். இங்க பாருங்க, திரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, 15th டிகிரி. 15th டிகிரில திரு, ஃபுல் ஸ்டாப், ஸ்பேஸ், தா, ஃபுல் ஸ்டாப், ஸ்பேஸ். திருன்றது மிஸ்டர், தான்றது இனிஷியல். ஸோ இனிஷியலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்த சாரதி, பார்த்த சாரதிக்கு அப்புறம் கமா, மறுபடியும் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இ, ஆ, பா. இது என்னன்னா இந்திய ஆட்சி பணி. இது வந்து நீங்க எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம். இது எங்க இருக்கும் அந்த அப்ரிவேஷன்ஸ்னா, உங்களுக்கு தனியா ஒரு அப்ரிவேஷன் புக் இருக்கும், அந்த புக்ல பார்த்தா தெரியும். நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு இந்திய ஆட்சி பணின்னு சொல்லி அடிக்க வேண்டாம். அது இ ஃபுல் ஸ்டாப், ஆ ஃபுல் ஸ்டாப், பா ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கமா வரும். அதுக்கு அடுத்த லைன்ல ஆணையர் மற்றும் அரசு செயலர். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைன்ல வரும். இதுவும் 15th டிகிரில தான் வரும். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. 2 ஸ்பேஸ் விட்டு பெறுநர். பெறுநர் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் 15th டிகிரில தான் வரும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். ஸோ பெறுநருக்கு முன்னாடியும் டபுள் லைன் ஸ்பேஸ், பெறுநருக்கு அப்புறமும் டபுள் லைன் ஸ்பேஸ். அதே மாதிரி அனுப்புனருக்கு முன்னாடியும் டபுள் லைன் ஸ்பேஸ், அனுப்புனருக்கு அப்புறமும் டபுள் லைன் ஸ்பேஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விற்பனை வரித்துறை ஆணையாளர். இது வந்து 15th டிகிரில ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அடுத்தது வந்து எழிலகம், சென்னை 600 ஸ்பேஸ் 005. ஸோ 6,05,000 தான் அங்க கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டைப் பண்ணோம்னா பின்கோடு 3 3ஆ பிரிச்சு தான் டைப் பண்ணும். 3 லெட்டர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும், அதுக்கப்புறம் 3 லெட்டர், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது வந்து கம்பல்சரி. அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுங்க. இது எங்க இருந்து இந்த லெட்டர் சொல்றாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை
நாள் 2 ஜனவரி ஜனவரின்னு அடிக்க கூடாதுமா, அது ஜனவரி தான், அது ஜனவரி 1987 ஃபுல் ஸ்டாப். இது டோட்டலா கவுண்ட் பண்ணீங்க, கவுண்ட் பண்ணா உங்களுக்கு மொத்தம் 40 வரும். ஸோ எதுல இருந்து 40னா 50ல இருந்து 40 லெஸ் பண்ணா 10, 10/2 ஈக்குவல் டு 5, 5 plus 10 ஈக்குவல் டு 15. அப்போ 15th டிகிரில இருந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஐஃபன். இந்த ஐஃபன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடு போட்டுருவாங்க, இல்ல சும்மா கிறுக்கி கூட விட்டுருவாங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணணும், எப்படி கொடுத்தாலும் கண்டிப்பா 6 ஐஃபன் கண்டிப்பா போடணும். ஸோ அந்த 6 ஐஃபன்றது வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணணும்னா 50 minus 6 44, 44/2 22, 22 plus 10 32. ஸோ 32nd டிகிரி தான் எப்பவுமே டிஃபால்ட்டா ஐஃபன் வரும். அப்போ ரெண்டு இது வந்து இந்த லெட்டருக்கு டிஃபால்ட். ஒன்னு வந்து தமிழ்நாடு அரசு 30, அப்புறம் ஐஃபன் வந்து 32. இது எப்பவுமே டிஃபால்ட்டா அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டபுள் லைன் ஸ்பேஸ், இரட்டை வரி இடைவெளி. ஸோ இடைவெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாக்கு முன்னாடியும் டபுள் லைன் ஸ்பேஸ், ஐயாக்கு அப்புறமும் டபுள் லைன் ஸ்பேஸ். அப்புறம் பொருள் பார்வை, இது என்னன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பொருள் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். ஸோ எதுக்காக இதை அமைச்சிருக்காங்க இந்த லெட்டர், விற்பனை வரி. பொருள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 20 to 50 தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து கால்குலேஷன்லாம் போடக்கூடாது. இந்த பொருள் பார்வை இதெல்லாம் வந்து கால்குலேஷன் கிடையாது, பெறுநர் அனுப்புறதுலாம் கால்குலேஷன் கிடையாது, அந்த மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்லாம் எதுவுமே கால்குலேஷன் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே அடிச்சுட்டே வரணும், அவ்வளோதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பொருள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோலன் வைங்க. அது செமிகோலன் கிடையாது, கோலன், 2 டாட் வரும், செமிகோலன் கிடையாது, கோலன். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. விற்பனை ஸ்பேஸ் வரி ஸ்பேஸ் ஐஃபன், மறுபடியும் ஸ்பேஸ். ஐஃபனுக்கு முன்னாடியும் ஐஃபனுக்கு அப்புறமும் கண்டிப்பா ஸ்பேஸ் விடணும். நவம்பர் மாத பரிசு சீட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்த லைன்ல மீதான விற்பனை வரி ஸ்பேஸ் ஐஃபன் ஸ்பேஸ் விலக்கு ஐஃபன் தொடர்பாக. ஸோ இவங்க தொடர்பாகன்றது கீழே கொடுத்துருக்காங்க, ஆனா சிஸ்டம் வந்து மேலேயே டைப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த 50th டிகிரி கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துருங்க. 50னா எக்ஸாக்டா 50ல நிறுத்த முடியாது, ஏன்னா தமிழ்ல வந்து கட் பண்ணிலாம் அடிக்கக்கூடாது, அந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அடிச்சுட்டு பாகன்லாம் கீழே அடிச்சிங்கன்னா தப்பு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 50 டிகிரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 டிகிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 47லயோ 48லயோ இல்ல 51லயோ 52லயோ கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுதான் பொருள் அப்படின்றது அடிக்கணும். அடுத்த லைன்ல தான் அடிக்கணும், அது டபுள் லைன் ஸ்பேஸ்லாம் எதுவுமே கிடையாது. விற்பனை வரி நவம்பர் மாத பரிசு சீட்டு, அதுக்கு அடுத்த லைன்ல மீதான விற்பனை வரி விலக்கு தொடர்பாக, அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்வை. ஸோ பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம், அதுவும் 20ல இருந்து 50 தான் டைப் பண்ணும், அதுவும் சேம் ப்ரொசீஜர். பார்வை, இங்க ஸ்பேஸ்லாம் கிடையாது, வாக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ்லாம் கிடையாது, கோலன் வந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்துல ஸ்பேஸ். பரிசு இச்ச சீட்டு விற்பனை முகவர்கள் சங்க தலைவரின் 20 டிசம்பர் 1986 ஐஃபன் ஆம் நாளிட்ட கடிதம். ஸோ ஐஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் கிடையாது, 1986 நாளிட்ட கடிதம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த லைன்ல 6 ஐஃபன். அது ஐஃபன் வந்து கொடுக்கலனா கூட நீங்க தான் ஐஃபன் போடணும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஐஃபன் வரும், பார்வைக்கு முன்னாடியும் பார்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஃபன் வரும். அதே மாதிரி மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க இதுல வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துலயும் நீங்க ஐஃபன் போடணும். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு ஐஃபன் வரும், இங்க புனித ஜார்ஜ் கோட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐஃபன் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் பார்வை முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் ஐஃபன் வரும். ஏன் இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து மாடல் மட்டும் கரெக்டா அடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் மாடலை பார்த்து யாருமே அடிக்கிறதே கிடையாது, அப்படியே அடிச்சிடுறீங்க. சார் அங்க ஐஃபன் கொடுக்கல சார் அப்படின்லாம் சொல்றீங்க, அங்கே அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த மாடல்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஃபுல்லா டைப் பண்ணணும். ஸோ 2 இடத்துலயும் நீங்க கண்டிப்பா அதை ஐஃபன் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைன்ல ஐஃபன் போட்டதுக்கு அப்புறம், ஐஃபன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் வரும், இரட்டை வரி இடைவெளி. நான் இன்கேஸ் சொல்ல மறந்துட்டா கூட அங்க பாருங்க, அங்க போட்டிருக்கு. ஸோ இத்துடன் மேற்குறிப்பிட்ட கடிதத்தின் நகலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பா வைக்கணும். அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா 15ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேராக்கு மட்டும் 1 டாட்னு போட மாட்டாங்க இந்த ஆர்டர்ல, தட் இஸ் இந்த அரசு அலுவல் முறை கடிதத்துல மட்டும் 1 டாட்னு போட மாட்டாங்க. ஆனா செகண்ட் பேரால வந்து பாத்தீங்கன்னா 2 டாட்னு வந்துடும். அப்ப 2ன்னு வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் 5 ஸ்பேஸ் விட்டு தான் ஆரம்பிக்கணும். எந்த லெட்டருமே 10ல இருந்து ஆரம்பிக்க கூடாதுமா, எக்ஸப்ட் அந்த பிசினஸ் லெட்டர் தவிர மற்ற எந்த லெட்டருமே உங்களுக்கு 10ல இருந்து ஆரம்பிக்காது, எல்லாமே 5 ஸ்பேஸ் விட்டு 15ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப 2 டாட்ல
அந்த பேரா அப்படியே கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே நீங்க பார்த்து அடிச்சுக்கலாம். இது நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ செகண்ட் பேரா முடிச்சதுக்கு அப்புறம் இரட்டை வரி இடைவெளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பேரா முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தேர்டுக்கு வரும். தேர்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கணும். ஃபுல் ஸ்டாப் 3 ஃபுல் ஸ்டாப் ஒரு ஸ்பேஸ் தான் விடணும். நிறைய பேர் 2 ஸ்பேஸ் விடுறீங்க. 2 ஸ்பேஸ் வந்து உள்ள இருக்கிற பேசேஜ் வரும்போது தான் 2 ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கணும், அது ஃபுல் ஸ்டாப் வரும்போது. இங்க அப்படிலாம் கிடையாது, இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். அப்புறம் இது குறித்து சரியான முறையில் ஆய்வுகள் செய்து அது ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அதுக்கப்புறம் கீழே டபுள் லைன் ஸ்பேஸ் இரட்டை வரி இடைவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கள் நம்பிக்கையுள்ள தா பார்த்தசாரதி ஆணையர் மற்றும் அரசு செயலர், இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து பார்த்தசாரதி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அப்படின்ற பாட்டுல வந்து மொத்தம் 3 லைன் இருக்கு. தங்கள் நம்பிக்கையுள்ள பார்த்தசாரதி, இந்த மூணு லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க வேலை என்னன்னா மூணுத்தையும் தனித்தனியா கால்குலேட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்க. புக் எடுத்து இப்பயே நீங்க பண்ணுங்க. தங்கள் நம்பிக்கையுள்ளன்றது மொத்தம் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் 15 இருக்கு, கமாவோட சேர்த்து. இது எப்பவுமே தங்கள் நம்பிக்கையுள்ள எப்பவுமே 15 தான் இருக்கும். அது கீழே தா பார்த்தசாரதி, அது வந்து 14 இருக்கு. அப்புறம் ஆணையர் மற்றும் அரசு செயலர் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3த்துல ஆணையர் மற்றும் அரசு செயலர் வந்து பாத்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. ஸோ எது அதிகமா இருக்குன்னா ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் பார்த்தசாரதி கம்மியா இருக்கு, தங்கள் நம்பிக்கையிலும் கம்மியா தான் இருக்கு. அப்ப எது இந்த 3த்துல அதிகமா இருக்கோ அதை தான் வந்து லெஸ் பண்ணும். இது வந்து சென்டர் பண்ணக்கூடாது. ஏன் சென்டர் பண்ணா ரைட் சைட்ல தான் நீங்க டைப் பண்றீங்க. ரைட் சைட்ல டைப் பண்றதுனால கடைசி டிகிரி எதுல டைப் பண்றீங்க, 60ல தான் நீங்க முடிப்பீங்க. எல்லாமே எல்லா லெட்டர்ஸும் 60ல தான் முடிக்க போறீங்க. அப்ப 60ல இருந்து லெஸ் பண்ணும். 60 மைனஸ் இதுல எது பெருசா இருக்கு 22, அந்த 22 லெஸ் பண்ணீங்கன்னா 38 வரும். அப்ப ஆணையர் மற்றும் அரசு செயலர் வந்து 38. இது இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த 3ல எந்த லைன் பெருசா இருக்கோ அதுக்கு தான் இந்த மாதிரி கால்குலேஷன் போகணும். மற்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணி போடும். ஞாபகம் வச்சுங்க. திரும்பியும் சொல்றேன், தங்கள் நம்பிக்கை வெல்ல 15 தான் இருக்கு, பார்த்தசாரதி 14, ஆணையர் மற்றும் அரசு செயலர் வந்து 22. ஸோ இந்த 3த்துல எது பெருசா இருக்குன்னா ஆணையர் தான் பெருசா இருக்கு. ஸோ அது மொத்தம் 22 இருக்கு. ஸோ 60 மைனஸ் 22 வந்து 38. ஸோ அது முதல்ல ஃபினிஷ் பண்ணியாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தசாரதி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எது பெருசா இருக்கோ அதுல இருந்து லெஸ் பண்ணும். ஸோ இங்க போட்டிருக்கு பாருங்க, 22 மைனஸ் 14 ஈக்குவல் டு எவ்வளோ 8. 8/2 ஈக்குவல் டு 4. அப்போ 4 பிளஸ் 38 வந்து 42. மேல அதே பாருங்க, தங்கள் நம்பிக்கையுள்ள, அதுவும் அப்படியேதான். ஸோ 22 மைனஸ் அது 15 இருக்கு, 7/2 3.5. ஸோ 4 பிளஸ் 38. அந்த 38ன்றதான் பேஸ், அதுதான் வந்து எது பெருசா இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதுல இருந்து மற்ற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள் இது. ஆனா தங்கள் நம்பிக்கையுள்ளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் விட்டு 4 லைன் ஸ்பேஸ் விட்டு தான் கீழே பார்த்தசாரதி, அதுக்கு அடுத்த லைன்லயே ஆணையர் மற்றும் அரசு செயலர். ஸோ இப்படிதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%